தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடைய வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். யூடியூப்பில் வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. நான் சென்னை வந்தாச்சு. வருகின்ற 23ஆம் தேதி அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து நடைபெறும் மாநாட்டு வேலையில் துவங்கியாச்சு. நிர்வாகிகளும் அதற்கான ஆயத்த பணிகளில் தயாராக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைய ஒரு சூழ்நிலையில் நம்ம பொருளாதார அண்ணாவி அமெரிக்கா ட்ரம்ப்பு சீன பொருட்களுக்கு 100% வரி விதிச்சிட்டாரு. அவர் மைண்டு பூரா அமெரிக்காவை ஒரு வழி ஆக்கிடுவார், நமக்கு தெரியும். அவ்வளோ பேரும் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய உந்துதல், அவருடைய ஆளுமை சக்தி அவன் நாட்டில் ஒழுங்காக இரு, சுதேசியை பாதுகாத்துக்கன்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மை. இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கேயம் காளை மாடு 20 லட்ச ரூபாய்க்கு போயிருக்கு. ஒன்று இந்த ஐர மீன் கிடைக்கல. ஆமாம், 3000-4000 போகுதான் ஒரு கிலோ. இதெல்லாம் நம்ம தற்காப்பு சுய பொருளாதாரத்தில் உள்ளது. அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிடுங்க. ஒரு நேரத்தில் நம்ம நாட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம உற்பத்தி பண்ணுறதே முதல் தர பொருள் கிடைக்காது. எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுவான். ஆமாம், எல்லாம் காய்கறினாலும் சரி, பழம்னாலும் சரி, மீன் வகைனாலும் சரி, இறைச்சி வகைனாலும் சரி, இல்லை ஆடை ஐட்டங்கள் உற்பத்தி பண்ணுறது சரி, எந்த இது பண்ணாலும் அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவான். ஏன்னா அவர் தான் நம்பர் 1 தும்பாரான். நம்மெல்லாம் கழிச்சடையை தும்பமா. அதைத்தான் பயன்படுத்தி அப்புறம் வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ண ஆரம்பித்தான். நான் உனக்கு தரமானதை தாரேன் அப்படின்னு அங்கேருந்து இறக்கி இங்கே உள்ளதை திங்க ஆரம்பித்தான். எண்ணெய் ஆகட்டும், கடலை ஆகட்டும், நம்மளை எதையாவது திங்க விட்டானா, நம்ம தேங்காவை திங்க விட்டானா, நம்ம வேர்க்கடலையை திங்க விட்டானா, நம்ம பயிர் வகைகளை திங்க விட்டானா, ஒன்றுமே திங்க விடலை. எல்லாம் ஏற்றுமதி அவன் தின்னு ருசி கண்டுக்கிட்டு நம்மளை சக்கையாக பிடிக்கிட்டான். இதுதான் பொருளாதாரம். இந்த தத்துவத்தை புரிஞ்சாலே போதும். இருக்காது, அதை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதனால் அது இன்னைக்கு உண்மையாக சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மீன் இந்த விலை இருக்குது, மாடு இந்த விலை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதை அந்த சுதேசி இதை நம்ம ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொண்டு வரத்தான் செய்யணும். நம்ம பலப்படுத்தத்தான் செய்யணும். 1000 பேர் 1000 சொன்னாலும் இறக்குமதி செய்யப்பட்ட பீஸானாலும் சரி, பர்கர்னாலும் சரி, இல்லை நூடுல்ஸ் வகைகள்னாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம புறக்கணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாதது அப்படிங்கிறத முயற்சி பண்ணணும். அந்த நம்ம உணவு பழக்க வழக்கங்களை பிரபலப்படுத்தணும். அதுக்கு என்ன விலையோ அது அரசாங்கம் அதை செய்ய முற்போக்கூட செய்கிறதுக்கு பண்ணணும். அரசு வெறும் அறிவிப்பு, சுதேசி பொருளாதார அறிவிப்பு இல்லாமல் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். இப்போ ஒன்று கூட சர்ச்சை ஆகுது. நம்ம கூட தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையில் சுதேசி பொருளாதாரங்கும் போது ஜிடி நாயுடு, வேகு சிதம்பரனாரை கொண்டு வருவோம். நம்ம போடுற புக்கு, நம்ம போடுற துண்டு பிரசுரங்கள், இவங்க படம் இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த ஜாதி ஒழிப்புன்னு சொல்லும்போது அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை வல்கராக பேசுகிறாங்க. மற்ற மாநிலத்தில் அதை பேசுகிறதே இல்லை. யார் ரெட்டிகள் இல்லையா? இப்போ வடநாட்டில் இல்லையா? அவன் ஜாதியை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாடுக்கு மட்டும் அந்த சாபக்கேடுங்கிறத நாம் உணரணும். அதுவே நம்ம கலாச்சாரத்தை அடிக்கிறது தான். அதுவே நம்மளை அடிமைப்படுத்துறது தான். ஏன் ஜாதியை சொன்னால் என்ன இருக்குது? எல்லா தெருக்களையும் எடுத்துடுற. அப்புறம் இன்றைக்கி அரசாங்கம் சொல்லுது ஜிடி நாயுடுன்னு மேம்பாலன்னொன்னே அப்புறம் அது எதிர்த்தரப்பு ஆப்போசிட் அதை பரபரப்பாக பேசுவாங்கல்ல. ஆக நீதி என்பது நடுநிலையாக இருக்கணும். செயல்பாடு என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். வலு உள்ளவன் அடிக்கிறான், வலு இழந்தவன் வாங்குறாங்கிற தத்துவத்தை இருக்கக்கூடாது. அவன் அடித்தா இவன் திருப்பி அடிக்கணும். அதுக்கு அதை அரசு என்ன செய்யணுமோ அதை தான் ஆவணம் செய்யணும்.
ஆகவே இந்த ஜாதி பெயர்கள் நீங்கள் ஒரு இப்போ ஜிடி மேம்பாலம் அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லாமே எந்த பேரும் இருக்கக்கூடாது, எந்த ஜாதி பேரும் இருக்கக்கூடாது. ஜாதி பேர் இருந்தால் எடுக்கப்பட்ட ஜாதி பெயர்கள் அனைத்தையும் பழையபடி வைக்கணும். இது அரசு இந்த விஷயத்தில் முள்ளு மேலே சேலை கிடக்கிற மாதிரி கவனமாக பயணிக்கணும். எடுத்தேன் கவித்தேன்னு பயணிச்சிங்கன்னா நீங்கள் பெரும் இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும். நாளை சந்திப்போம். அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக.